ஆஃப்டர் 50 இயர்ஸ் பீட்டில்ஸ் வந்து ஒரு புது பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோல் மிஸ் பண்றாங்க, அந்த எமோஷனல் மிஸ் பண்றாங்க. இதுல வந்து நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. Connecting the music to the music population. இது தீபாவளி ஸ்பெஷல் தான் நம்ம எல்லாருக்குமே. Music fitness. இப்போ நான் இந்த பாட்டு கேட்டதுல இருந்து என் மைண்ட்ல அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு. And I'm also one of a music lover, so happens to their fingers, or something happens to their physiology, or before anyone did anything, Beatles did everything அப்படினு சொல்லுவாங்க. வணக்கம். அத்தியாயம் 4 ஏசிஜேசி பாட்காஸ்டுக்கு உங்களை வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். சென்னையிலிருந்து ஜேஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலிருந்து அருண் பிரசாத். அருண் from Detroit. என்ன சொல்றது, மான்சூன் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்கு அருண் டெட்ராய்ட்? Oh, fantastic weather. Summer is done, spring is done, cold weather is starting, right? So ஒரு மாதிரி pre-winterish feeling, right? So fall has started. இலையுதிர் காலம் very rare. நம்ம ஊர்ல எல்லா ரீஜன்லயும் இருக்காது, பட் இங்க இலையுதிர் காலம் is very annual. So beautiful period. A lot of jazz musicians were inspired by autumn, right? Oh. There's an autumn standard called Autumn Leaves by all the jazz legends. They tried their hand on Autumn Leaves. So beautiful weather. It's a good time to make good music. So yeah. So big thing again in the episode, one of the dashing thing, a big phenomenal thing that's happening is, after 50 years, Beatles வந்து ஒரு புது பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, which is amazing. சிறப்பான இசை உலகில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். Yeah, I mean, so 50 years, nobody expected. Everybody thought, ஒரு 90sல ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, அன்பினிஷ்ட் ஒர்க் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எவ்ரிபடி தாட் டன், அவ்வளவுதான், இவ்வளவுதான் பீட்டில்ஸோட எல்லா ஒர்க்கும் நம்ம கேட்டுட்டோம்னு நினைச்சோம். பட் இப்போ 2023ல லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது தீபாவளி ஸ்பெஷல் தான் நம்ம எல்லாருக்குமே. நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சின்னதா ஒரு பீட்டில்ஸ் பத்தி அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் இந்த எபிசோடுல அவங்கள பத்தி, அவங்களுடைய புது பாடலை பத்தி ஒரு அலசி ஆராயிற தன்மை, ஒரு விமர்சன நோக்கோட பண்ணலாம்னு இருக்கும். பீட்டில்ஸ் 4 முரண்பட்ட வேறுபட்ட இசை கருத்துக்களையும் தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு குழு. முரண்பட்ட அப்படின்ற ஒரு விஷயம் போது அருணுக்கு தெரியும், முரண்பட்ட விஷயம் தான் ஜேஎஸும் அருண் பிரசாத்தும். அந்த முரண்பட்ட இசைக்குழு வந்து 1960-70களில் இசை உலகத்துடைய இசை தத்துவங்கள்ல ஏற்படுத்தியிருந்த மாற்றங்கள், தாக்கங்கள் எல்லாம் வந்து விவாதிக்கப்பட வேண்டியது, அதை பின்பற்றவும் நம்ம வேணும். ஜான் லெனன், ஜார்ஜ் ஹாரிசன், ரிங்கோ ஸ்டார், இந்த 4 பேருடைய குழு வந்து நான் சொன்ன மாதிரி 1960ல இருக்க தாக்கங்கள் வந்து மிக மிக பெரியது. இப்போ ஒரு பாடலை, அருண் சொன்ன மாதிரி ஒரு பாடலை மீட்டு உருவாக்கம், ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. நவ் அண்ட் தென் என்ற பாடல். இந்த ரீக்ரியேஷன் பண்றதுல வந்து உலகமெல்லாம் மாற்று கருத்துக்கள் பண்ணலாமா, சில கிளாசிக்கலான விஷயத்தை அப்படியே விட்டுறணும், அது எதுக்கு ரீக்ரியேஷன் பண்ணி திருப்பி அவங்க பேரை களங்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி தான் இந்த எபிசோட் ஆழமா ஆராய போகுது. சொல்லுங்க, நவ் அண்ட் தென் நீங்க பீட்டில்ஸோட ரசிகர். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாக்கியம் பீட்டில்ஸ் பத்தி பேசுறது அப்படின்றது நினைக்கிறேன். அதாவது நான் மெட்ராஸ்ல இருக்கும்பொழுது பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில போய் பீட்டில்ஸ் பத்தி அங்கதான் முதல்ல படிச்சேன். நான் அவங்க பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நிறைய புக்ஸ் படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க பாட்டு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ ஹர்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆல்பம்ஸ் ஆஃப் பீட்டில்ஸ். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒருத்தவங்களை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி, அவங்கள ரசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரைட். ட்ரூ. ஸோ பீட்டில்ஸ் வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பழமொழி இருக்கு, பிஃபோர் எனிஒன் டிட் எனிதிங், பீட்டில்ஸ் டிட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாதிரி ஜான்ரா பெண்டிங், இப்படிதான் மியூசிக் பண்ணணும், ஒரு ராக் மாதிரி பண்ணணும், பாப் மாதிரி பண்ணணும், ராக் அண்ட் ரோல் மாதிரி பண்ணணும், ஸ்விங் மாதிரி பண்ணணும் இல்லாம ஒரு ஆல்பம்லேயே எல்லா கைண்ட் ஆஃப் பாட்டு மிக்சஸும் இருக்கும். ஸோ ஒண்டர்ஃபுல் phenomenon ஆர்ட் அந்த டைம்ல. It's a big breakaway from Elvis Presley. அந்த டைம்ல எல்விஸ் பிரெஸ்லி அண்ட் ஃப்ராங்க் சினட்ரா ஒரு ஸ்விங் அண்ட் ராக் அண்ட் ரோல் மியூசிக் இருந்த டைம்ல ஒரு பீட் கொண்டு வந்து பாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தான் கொண்டு வந்தாங்க கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பேண்ட். இப்போ அவங்க பண்ண பாட்டு வந்து ரெக்ரியேஷன், 100% ரெக்ரியேஷன் கிடையாது. பிகாஸ் இந்த பாட்டு வந்து ஒரு டெமோ டேப்,
1970ல பண்ண ஒரு டெமோ டேப் ஜான் லெனன் பண்ணியிருக்காரு. ஜான் லெனன் இஸ் லைக் தி மோஸ்ட் ஹைலி வேல்யூட் சாங் ரைட்டர் இந்த குரூப். ஸோ அவர் ஒரு டெமோ ட்ராக் பண்ணியிருக்காரு. அந்த டெமோ யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கு. அதை 95ல எடுத்து ரிக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ரெக்ரியேஷன்னா மேலே வேற விஷயங்களை ஆட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹார்மோனிக்ஸ் மாதிரி இருக்கலாமா? ஹார்மோனிக்ஸ் ரிதம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல. அப்போ ஜார்ஜ் ஹாரிசன் வந்து லைவா ப்ளே பண்ணி அவர் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் 70ஸ்ல வி ஆல் நோ ஜான் லெனன் டைட் அண்ட் 2000ல வந்து ஜார்ஜ் ஹாரிசன் டைட். அப்புறம் பால் மெக்காட்னி அண்ட் ரிங்கோ ஸ்டார் தான் இப்போ இருக்கிறாங்க பீட்டில்ஸ்ல. ஸோ அவங்க வந்து இந்த 2 ரெக்கார்டிங்கும் எடுத்து மேலே பல விஷயங்களை ஆட் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் சாங்கை இப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டில் ஒரு பெரிய டைம் டிராவல் இருக்கு. இந்த பாட்டை கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேற ஒன்று. டைம் டிராவல் சொல்லும்போது உண்மையிலேயே டைம் டிராவல் தான் இது. ஒரு 70கள்ல ஒரு விஷயத்த பாதுகாத்து அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி 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 ஒரு கிட்டத்தட்ட 53 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய நண்பர்கள் அவர் கூட இருந்த எஞ்சிய 2 நபர்கள் வந்து அதை ரீக்ரியேட் பண்றது பினாமினல். அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இட்ஸ் வெரி ரேர். டாக்குமெண்டேஷன் அப்படின்றது வந்து ஐ திங்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நம்ம வந்து ஆஃபீஸ்ல டாக்குமெண்டேஷன் பத்தி பேசுவோம், மியூசிக்ல அவ்வளோ பேச மாட்டோம், ஆர்ட்ல வந்து அவ்வளோ பேச மாட்டோம். வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் தான் அவங்க ஒர்க் அவங்களே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து பாரதியார் வந்து அவர் காலகட்டத்திலேயே அவர் இறுதி காலகட்டத்தில் அவர் யோசிச்சிருக்காரு, நான் இவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்கேன், நிறைய இடத்துல ரிலீஸ் ஆயிருக்கு, பப்ளிஷ் ஆயிருக்கு, பட் ஆனால் இதெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல இல்லை. சரி, அவரே வந்து ஒரு 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 ஆட்டோபயோகிராஃபியா அவரே சேர்த்து வச்சது தான் பாரதியார் கவிதைகள் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். ஸோ வெரி ஃபியூ லிட்ரேட்டிக் பீப்புள் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் சம்திங் எவ்ரிபடி ஷுட் டூ நினைக்கிறேன். இலக்கிய ரீதியா நீங்க சொன்னும் போது மியூசிக் ரீதியா நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இப்ப இருக்க தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது டெக்னிக்கல் வைஸாவும் அதை அப்டேட் பண்ணி அந்த மியூசிக்கோ அந்த இலக்கியமோ அந்த படமும் திரைப்படமும் அப்டேட் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சில முயற்சிகள் வந்து இங்க நடக்குது, ஆனா அதுக்கு போதிய ஆதரவு. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் அப்படின்றது வந்து சில பழைய பாடல்களை எடுத்து ரீக்ரியேட் பண்றாங்க. டால்பி அட்மாஸ்ல நம்ம டிடிஎஸ்ல பண்ணி ரொம்ப அழகா பண்ணோம். ஆனா எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம், உங்களுக்கு அந்த கருத்து இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சோல் மிஸ் பண்றாங்க, அந்த இமோஷனல் மிஸ் பண்றாங்க. வெறும் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெக்னாலஜி இப்ப இருக்க பாட்டு கேட்கிற தன்மைகள் வந்து ரொம்ப விரிவாகி போச்சு. சிறப்பா கேட்கலாம், அனுபவத்தை பெறலாம், சிறப்பான இசை அனுபவத்தை பெறலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த விஷயத்த மட்டும்தான் எல்லாரும் நோக்கமா கொண்டு பண்றாங்களோ, சோல்ஃபுல்லான அந்த இமோஷனலை எடுத்துட்டு வர மாட்டேன்றாங்களோன்றது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். யா, ட்ரூ. இந்த சாங் அனாலிசிஸே வந்து அந்த சோல்ஃபுல்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஏன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் மெலடி பட் வெரி ஹாண்டிங் மெலடி. இப்போ நான் இந்த பாட்டு கேட்டதுல இருந்து என் மைண்ட்ல அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு. நான் கீபோர்ட்ல உட்காந்து நிறைய தடவை வாசிட்டே இருக்கேன் இந்த பாட்டை. சச் அ நைஸ் மெலடி, வெரி சிம்பிள் மெலடி. இது அகைன் ஜான் லெனனோட ட்ரேட்மார்க் ஸ்டைல். அவர் வந்து இமேஜின் மாதிரி பாட்டுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டைல்ல பண்ணியிருக்காரு. ஸோ சிம்பிள் கார்ட் ஸ்ட்ரக்சர், ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் அந்த கார்ட்ஸ்ல வந்து ஆக்சிடென்டல் நோட்ஸ் நிறைய இருக்கும், ஆக்சிடென்டல் கார்ட்ஸ் நிறைய இருக்கும் இளையராஜா ஸ்டைல்ல. ரூட்லேயே இல்லாத, ராகத்திலே இல்லாத ஒரு ஒரு கார்ட் நடுவில் வரும். அந்த மாதிரி நிறைய அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஐடியா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஐடியாலஜிய, அந்த அந்த விஷயத்தை இப்ப இருக்க அவருடைய நண்பர்கள் எந்த அளவுக்கு அதை எடுத்துட்டு போயிருக்காங்க? இதுல வந்து நிறைய மாற்று கருத்துக்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏன்னா ஜான் லெனன் வந்து இதை கம்போஸ் பண்ணும்போது எந்த மைண்ட் செட்ல கம்போஸ் பண்ணா தெரியும். இட்ஸ் லவ் சாங். இட்ஸ் ஒரு ஹாண்டிங்கான லவ் சாங். இல்லை, பிரிவை பற்றி பேசக்கூடிய ஒரு லவ் சாங். அதாவது அவர் எழுதியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் இதை வந்து நான் 3 விதமா பிரிச்சிருக்கேன். அந்த டைம் இதை வந்து டைம் டிராவல் நான் நினைக்கிறேன். ஜான் லெனன் பண்ண பீசஸ் வந்து ஒரு 8 லைன் ஒரிஜினலா அவர் பண்ண மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு அது ரிதம் ஆட் பண்ண ரிதம் செக்ஷன் வருது. அப்புறம் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது அந்த அந்த டெம்போவை அப்படியே பாதுகாத்து 70க்கும் 95க்கும் அதுவே ஒரு 20 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12வது லைனுக்கு அப்புறம் 2023க்கு வந்துட்டோம். ஸோ 2023ல ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க 13வது லைன்ல இருந்து. ஸோ வேர்ஸா பார்க்கும்போது ஒரு 4 வேர்சஸ் இருக்கு,
4th verse வந்து கம்ப்ளீட்டா மாடர்னா இருக்கு. பட் வந்து நம்ம கேட்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து இது வந்து வெவ்வேறு பாட்டு மாதிரி தெரியல, வெவ்வேறு சவுண்ட் மாதிரி தெரியல. எல்லாம் வந்து ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் லெஜெண்டரி ஓவரால். இதுல நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கும். இப்போ என்னைய பர்சனலா கேட்டா நான் வேற மாதிரி கூட திங்க் பண்ணலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த பாடல்ல வந்து கவனிக்கும் போது பீட்டர் ஜாக்சன் இருக்காரு. அவர் தான் இந்த பாட்டை மீட்டுருவாக்கம் பண்றதுல நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2015 ஒரு அழகான ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி பீட்டில்ஸ் பத்தி பண்ணிருக்காங்க. 3 சாப்டர், பெரிய சாப்டர். ஒரு சாப்டர் வந்து 138 நிமிஷம், 140 நிமிஷம் வரும். ஒரு மிக லார்ட் ஆஃப் ரிங்ஸ் மாதிரி ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் கிரியேட் பண்ண ஒரு டைரக்டர் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி பேண்டோடைய ஒரு சிறந்த பாடலை எடுத்து பண்றதுக்கு அவங்களுடைய டெக்னாலஜியை யூஸ் பண்றது. இந்த டெக்னாலஜி அப்படின்றது போது நம்ம முன்னாடி பேசும்போது இந்த டெக்னாலஜியை வந்து இமோஷனலாவும் அந்த பழமை தன்மையும் புதுமை தன்மையும் மாறாம அழகா எடுத்துட்டு வர்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த டெக்னாலஜி பத்தி வந்து நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா ஓ இருக்கும். நம்ம இத பத்தி பீட்டில்ஸே வந்து ஒரு 12 மினிட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த ஒர்க் பண்ணாங்கன்றதே. அதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒளிவு மறைவா சொன்ன விஷயம்னு நான் பார்க்கறது என்னன்னா, இதுல கண்டிப்பா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஜான் லென்னனோட வாய்ஸை வந்து கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதை கேட்கும்போது இது இப்படிதான் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஆஸ் அ மியூசிஷியன் வி ஃபீல் லைக் ஏஐ யூஸ் பண்ணி சவுண்ட் மாத்திருக்காங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு இது வருது. பட் ஓவரால் ஒரு ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக்கை இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் pretty good அவுட்புட். சொன்னீங்க பீட்டர் ஜாக்சன் பத்தி சொன்னீங்க. ஸோ அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவர் ஸ்டோன் அவர் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்றாரு. அதாவது ஒரு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, டாக்குமெண்ட்ரிஸ்க்கு வந்து நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ஹாலிவுட்ல வந்து டாக்குமெண்ட்ரிஸ்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்க கூட சொன்னீங்க தமிழ்ல வெற்றிமாறன் பண்ணிருக்கான, அதை பத்தி பேச முடியுமா? தாராளமா. வந்து வெற்றிமாறன் வந்து அசோகமித்திரன் பத்தி ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கான். அதாவது ஒரு அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு டைரக்டர், மிக சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் இந்த மாதிரி இலக்கிய சம்பந்தமா ஒரு விஷயத்தை எடுத்து அவருடைய சொந்த காசு செலவு பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றது. நிறைய முயற்சிகள் இருக்கு. ஜெயகாந்தன் பத்தி டாக்குமெண்ட்ரி இருக்கு. ஆனா எனக்கு என்ன வருத்தம் அருண் அப்படின்னு சொன்னா, அத மக்கள்கிட்ட இப்ப நீங்க சொன்ன மாதிரி சேர்க்கறதுக்கான முயற்சிகள் தான் ரொம்ப கம்மியா செய்யற ஹானஸ்டா செய்யறாங்க. அது நான் அது குறையே சொல்ல முடியாது. அவங்களுடைய பணத்தை போட்டு கிட்டத்தட்ட ஒரு நீங்க சொன்ன மாதிரி அசோகமித்திரன் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் டிராவல் பண்ணி அவர் பிறந்த இடங்களுக்கு போய் அவர் பழகின நண்பர்களை பார்த்து பண்ற விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு படத்துக்கான உழைப்பு. சினிமா திரைப்படம் எடுக்கிறதுக்கான உழைப்பு. ஆனா அதை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றாங்க, இந்த நம்மளுக்கு வந்து எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க நவ் அண்ட் தென் பாடல்ல வந்து 50 வருஷத்துக்கு பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்றாங்க, எந்த அளவுக்கு அந்த செலிபிரிட்டியை கொண்டாடுறாங்க, அதுதான் இப்போ வருத்தமான ஒரு விஷயம். ஐ மீன் படைப்புகள் வந்து வரணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பமும். அதே மாதிரி ஒரு ஒரு ஆத்தர் இன்னொரு ஆத்தரை பத்தி டாக்குமெண்ட் பண்றதும் வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து நிறைய ரஷ்யன் கல்ச்சர்ல நிறைய நடந்திருக்கு. ஹாலிவுட் பாலிவுட்லயுமே நடந்துட்டு இருக்கு நிறைய. இப்போ சத்யஜித்ரே பத்தி இன்னொரு ஆத்தர் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு புக் எழுதுறாரு. அதே மாதிரி இப்போ ஜெயம் கோட்சி மாதிரி ஆட்கள் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, தே கோ டு ரஷ்யா, ரீட் அபவுட் டோஸ்டோஸ்கி. அவரை பத்தி அவர் ஒரு புக் எழுதுறாரு. ஸோ இந்த கல்ச்சர் இஸ் அ வெரி ஹெல்த்தி கல்ச்சர். ஐம் வெரி ஹாப்பி. இப்போ வெற்றிமாறன் மாதிரி டைரக்டர் வந்து அசோகமித்திரன் பத்தியும் ஜெயகாந்தன் பத்தியும் டாக்குமெண்டேஷன் பண்றது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ நீங்க ஜேஎஸ், நீங்களும் ஒரு பெரிய பீட்டில்ஸ் ஃபேன். ஸோ என்ன பாட்டு ரெக்கமெண்ட் பண்றீங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு? நான் ஒண்ணும் புதுசாவே சொல்ல போறது இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றது, என்னுடைய பிளேலிஸ்ட்ல எப்பவுமே அதுக்கு ஒரு இடம் உண்டு. இமேஜின் பாடல், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபீல்ஸ். ஏன்னா இப்போ நம்ம சொல்ற நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா, இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு இனி பீட்டில்ஸை புதுசா கேட்க போறவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பா தெரியும். சோ என்னுடைய அது பல அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இமேஜின் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃபீல்ஸ் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். அந்த பாடலை கண்டிப்பா கேளுங்க. பியூட்டிஃபுல். இமேஜின், ஸ்ட்ராபெரி ஃபீல்ஸ். இப்போ என் பங்குக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா ஐம் திங்கிங் பெனி லேன். பெனி லேன் இஸ் a beautiful track with great bass line.
அப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஆல்பம் என்கிட்ட இருக்கு, ஒரு எல்பியாவே இருக்கு, வினைலாவே இருக்கு. திஸ் இஸ் அந்த ஆபி ரோட். அந்த இந்த நடந்து போற விஷயம், இந்த ஆமா. போஸ்டர் எவ்வளவு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பிடிங்க தெரியணும். அழகான ஒரு விஷயம். அந்த கிராசிங் அது எப்படி அது எப்படி வச்சுக்கலாம்? எனக்கு அந்த புரிதல் வந்து கல்ச்சுரல் கிராசிங், எல்லைகளை தாண்டுவது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இல்ல, இதுல வந்து நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. நீங்க ஃபன்னியான கான்ட்ரோவர்சி அந்த டைமுக்கான கான்ட்ரோவர்சி. இதுல வந்து பால் மெக்கார்ட்னி வந்து ஷூ போடாம நடப்பாரு. சோ நிறைய பேர் சொன்னாங்க பால் மெக்கார்ட்னி அந்த டைம்ல இறந்துட்டாரு, இது வேற டூப்பை வச்சு அதை வந்து அவரோட கோஸ்ட் இருக்குன்னு காட்டுறதுக்காக ஷூ போடாம நடந்தாங்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஃபன்னியா நிறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. பட் இன்ஃபேக்ட் பால் மெக்கார்ட்னி தான் இன்னும் அலைவா இருக்காரு. நல்ல விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆல்பம். அதாவது இந்த ஆபி ரோட் ஆல்பம் உடைய பியூட்டி என்னன்னா, ஆபி ரோட்ல வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோ இருக்கு. அந்த ஸ்டுடியோ வந்து இட்ஸ் கால்ட் ஆபி ரோட் ஸ்டுடியோ. ஸோ அங்க வந்து பீட்டில்ஸ் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பண்ண ஒரு பர்டிகுலர் ஆல்பம்க்கு பேரே வந்து ஆபி ரோட் ஆல்பம். ஸோ இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து கம் டுகெதர். பொன்னியின் செல்வன் ரீரெக்கார்டிங் கூட அங்கதான் பண்ணாரு. நிறைய இப்போ பாலிவுட் கோலிவுட் மூவிஸ்லாம் ஆபி ரோட்ல போய் ரெக்கார்ட் பண்றாங்க. ஐ திங்க் தேர் ஸ்ட்ரிங் செக்ஷன் இஸ் வெரி பாப்புலர் ஆபி ரோட் ரெக்கார்டிங்ல. கண்டிப்பா. சூப்பர். அடுத்த முக்கியமான சப்ஜெக்ட் வர போறோம், மியூசிக் ஃபிட்னஸ். என்னடா எல்லாரும் நினைப்பாங்க மியூசிக் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இசையை நிகழ்த்துறவங்க, மியூசிக்கை கிரியேட் பண்றவங்களுக்கு மிக சிறந்த உடல் வலிமையும் மன வலிமையும் தேவைப்படும். அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ். அதே மாதிரி நிகழ்த்துவது, மியூசிக்கை நடத்துவதுன்றது மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம மியூசிஷியனுக்கு துணை புரியறதுக்காக இந்த ஸ்பெஷல் சப்ஜெக்ட் நாங்க எடுத்திருக்கோம், மியூசிக் ஃபிட்னஸ். இது நானும் அருணும் பேசுறதோட ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு பேசலாம்னு முடிவு பண்ணோம். மரியம் ஃபர்சானா எங்களுடைய இனிய நண்பர், அவங்களை இந்த ஷோக்கு அழைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். வணக்கம் மரியம். மரியம். ஸோ மேம், இப்போ நான் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி வந்து, ஜேஎஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மியூசிக் ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ லெஸ் தாட் அபவுட் ஆர் மோஸ்ட் நெக்லெக்டட் டாபிக். ஒரு மியூசிஷியன் வந்து மியூசிக் கத்துக்கும் பொழுது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் தென் when they get into the real world demands are like obnoxious. So most of the musicians, எனக்கு தெரிஞ்சு, they get a dip in their career because something happens to their fingers or something happens to their physiology or physicality. So ma'am, அந்த கேள்வி தான் முதல்ல கேட்கணும். ஸோ ஒரு மியூசிஷியனுக்கு ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது எதை நம்ம ஃபிட்னஸ்னு சொல்றோம்? What part of it are we calling it as fitness? Yes, thank you so much, AS and JS, for having me in the show. And music and fitness, அப்படின்னு யோசிச்ச ஒரு concept is a wonderful aspect to bring about the physical activity and connecting the music to the music population. So generally, for the normal population, those who are hearing music, and I'm also one of a music lover, so that's the best stress buster. Actually, அதுதான் வந்து ஒரு பயங்கரமான stress buster. You don't need anybody else to talk to. Music இருந்தா போதும். But the research on the music people and also the musicians are little less, to be frank enough, and awareness for the musicians ரொம்ப கம்மியா தான் இருக்கு. So இப்போ நீங்க எனக்கு கேட்ட question வந்து how physical activity is important for the musician அப்படின்றது தான் is the concept which I have understood from your question. Generally, sir, there are different kinds of music instruments which is being played and also handled, maintained. இது எல்லாமே இருக்குது. For every aspect of a musician, say for example ஒரு pianist எடுத்துக்கலாம், ஒரு guitarist எடுத்துக்கலாம், you can take a drummer. Every person has to give their best, and it's been a competition also nowadays to give the best. So அந்த aspectல நம்ம பார்க்கும்போது everyone wants to give their output to the maximum, forgetting their physical activity levels or forgetting their ability to produce it. So the first point is to make ourselves best, to give the ability to the maximum. இல்லனா ஒரு point of time க்கு மேல we'll fall getting musculoskeletal disorders. Generally it starts with pain. இத வந்து நாங்க repetitive strain injury ன்னு சொல்றோம். This is termed as repetitive strain injury. The maximum you keep using the same
muscle or the same joints for a particular action, and the repetitive strain ஆகி ஒரு injury வந்து create பண்ணும். For that, you will get the first thing as pain, and then the stiffness, and then you might have or 10 minutes continuous pianist வந்து play பண்றவங்க, the duration of the pianist might reduce. It might come to 8 minutes, 6 minutes, but they might not know what is the actual cost. So generally, when starting or musician irukanga அப்படின்னா, their physical activity level plus strengthening the small muscles. என்ன இப்ப piano இருக்கு, whatever the musical instrument you take, these are the fingers which plays. And all என்ன எதுவே எடுத்தாலுமே, guitar, piano, drums, whatever you take it, all are the fine movements, all the fine movements from your fingers. So you need to strengthen your fingers first before producing so much of activity. That is the main thing. Only fingers are அப்படின்னு கேட்டா no. That is all. This is the main point. But then you have to concentrate on the other joints as well. So ஒரு pianist இருக்கலாம், whomever it is, அவங்களுக்கு ஏத்த மாதிரி what all the muscles are capable of producing the maximum energy, we need to target them. Fantastic. Ma'am, thank you very much. அதாவது இப்போ அந்த ரிஸ்ட் பத்தி சொன்னீங்க, கைகள் பத்தி சொன்னீங்க. அதுக்கு பர்டிகுலரா ஏதாவது எக்ஸசைஸ், அதாவது சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாரும் செய்யற மாதிரி இருக்குதா? I would like to say that over 5 years back, we started a small research. அதாவது என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, Mr. Ashish Mathew அப்படின்னு. He's a pianist. So his interest was on doing a research in the piano. So we started doing in the research in piano. The pianoல வந்து ஒரு 3 different kinds of positions இருக்கு of playing the piano. So there are 3 different positions. Like first one, you keep it like this. That is a normal position, neutral position. Another one is high position, where they play the fingers like this. Another one is a low position. They keep the fingers on the piano and it is little low. You must be knowing better than me. So நாங்க வந்து research பண்ணும்போது, so we thought like 3 different position இருக்கு. இதுல யாருக்கு வந்து who is getting a lot of pain or they don't have pain because they used to play for a longer duration of time. Just we started doing a small research on that. Then we came to know the person who is using a low wrist, that is a finger will be on the bed of the piano keyboard. Okay. On the octave, and it is the wrist is on the lower level. So people have pain in the fourth finger. I mean the fourth ring finger. Last 2 fingers. So last 2 fingers la வந்து pain அதிகமா இருக்குறதாகவும், wristல வந்து ரொம்ப அதிக pain இருக்குறதாகவும் is been reported. Exactly. So this was the first research which we did in the 5 years before we had a research. So we had a lot of people coming here and we analyzed the positions and all. So that's how we started. Idu ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் the interest towards a musician became more for us. So we wanted to see biomechanical இவங்களுக்கு என்ன problem இருக்கு, posture wise what is the problem. It's not about stopping it, it's about enhancing them to do more. So இப்போ இந்த wrist position நீங்க சொல்லும்போது I'm very interested because lift wrist position இருக்கு இல்லையா? So that is how you train classical pianist. Keyboard players வந்து they go flat, ஏன்னா இது electrical instrument. But ஒரு acoustic piano, real piano வாசிக்கும் போது the ask is you lift your elbow and your fingers are always dipping, right? So on the position which is said to be the classic position, adala வந்து did you find out any big joint issues or musculoskeletal disorder? Exactly, sir. The same thing. இப்ப நான் உங்களுக்கு வந்து weighted wristல வந்து சொன்னேன். That is like they have a wrist pain and also 4th and 5th finger, little fingers pain ன்னு சொன்னேன் இல்லைங்களா? So here what we have observed is all 3 positions have pain. Okay, all 3 positions have pain, but then the maximum pain, that is 80% of people have reported that the last wrist position is wrist more position painful. is the most painful. Okay. Exactly. So this is the risk. This is the research where it led us to know about biomechanically enna problem irukku. Why? Because we have to play piano because we love doing it. So how to modify doing it அப்படினு பாக்கும்போது தான் we found out another article. We actually did another study on that. Understanding the piano order level and how my hands, the web space. See, these are web spaces which are there. எனக்கு வந்து this web space is there, but might be your web space is little bigger. Your hand is, my hand is small, but the piano which I'm playing is not apt for my fingers. இப்போ வந்து this is நீங்க வந்து இந்த finger expansion பத்தி பேசுறீங்க. This is the big topic. For example, இப்போ classical composers like Chopin or Franz Liszt,
they used to say they can play almost up to like 2 octaves. Hmm. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால 1.5 octave ஸ்ட்ரெச் பண்ண முடியும். If your root is here, you can play like your 13th note with your pinky finger. But நான் அதே same time ஜெயஸ் நீங்க கூட சொல்லியிருக்கீங்க, இப்போ ரஹ்மான் மாதிரி ஆளை பார்க்கும்போது who is not tall, who is not long fingered, right, short fingers. So இந்த மாதிரி நிறைய musicians இருக்காங்க who is like naturally short, they don't have a big span. என்னதான் அவங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் they cannot stretch their last finger much like classical musicians. So what is the kind of pain you have observed in your research? Yeah, what I suggest them is generally you have to opt for the piano which is apt for you. Okay, you cannot go for the bigger piano sizes or the octaves are larger where you are not able to, you have to just expand your finger to reach the octave. Not possible. So if you keep doing it, you will not play it continuously. Or predictive or a tone or tune we will not be able to get. The person might drop it at a level of pain. So True. if I'm comfortable doing what I'm doing, so it will be very easy for me to do and my interest will be more. If I'm getting hurt, then what I do Very true. is Yeah. I stop. பெயினை வந்து ஓவர் கம் பண்ணுது. அதான் அந்த நான் ஃபுட் ஹேபிட்டும் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். Yes, sir. பெயின் வந்து ஓவர் கம் பண்றதுக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணலாம். நார்மலா எதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு மியூசிஷியனுக்கு வந்து கைகள் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்படின்னு இருக்கும் போது இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா மியூசிஷியனுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியிருக்கு. அருண் உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய கான்சர்ட் எல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லேட் நைட். அப்போ வந்து நிச்சயமா சாப்பாடு விஷயம் பெரிய பாதிப்புள்ளாங்க. அது வந்து That's an occupational hazard. அது வந்து கான்செப்ட் முடியறதுலாம் நானும் வரும்போது 11:30 12 இப்ப மாதிரிலாம் 24 hours எல்லாம் அப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஏதாவது சாப்பிட்டு வருவோம், அங்க அதுக்கப்புறம் காலையில பிரச்சனையாகும். இல்லாட்டி நிச்சயமா சொல்லும்போது இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் வாசிக்கும் போது அவங்க உணவுகளை கடைசியா தான் எங்களால சாப்பிட்றதே ஒரு 11 அந்த மாதிரி ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த பழக்கம். அப்புறம் ரெக்கார்டிங் பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேட் நைட்ஸ் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் அவங்க சாப்பிடுறோம், காஃபி டீ குடிச்சுட்டே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. 2 நாள் தூங்காம வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் கேட்கும். Yes, sir. So அப்படி இருக்கும்போது ஜெனரல் வார்ம் அப் கண்டிப்பா தேவைப்படும். இப்போ நீங்க ஃபிங்கர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கான்செர்ட் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் கோயிங் டு கோ ஃபார் 8 hours or 7 hours கண்டினியூஸா இருக்க போகுது அண்ட் யூ ஆர் கோயிங் டு ரிப்பீட்டேட்டிவ்லி ஹேவ் அடுத்தடுத்து ப்ரோக்ராம் நீங்க பண்ணிட்டே இருக்க போறீங்க. there's not going to be a break அப்படின்னா நீங்க முன்னாடியில இருந்து you should start doing your normal stretching exercises, warm up exercises. If the person is an vocalist, then 100% breathing exercises and all neck exercises இதெல்லாம் கண்டிப்பா பண்ணி தான் இருக்கணும். Then the person is a pianist and then 100% they have to be in a stretching protocol and also strengthening protocol of fingers. So basically stretches of fingers like this, slow stretch fingers and also expansion of web sizes. இன்னொன்று வந்து elastic bands are available, small elastic bands. So அது வந்து ஒரு grip and also உங்க fingers சுத்தி ஒரு grip கொடுக்கும் where you can expand slowly and get the grip done and also use smiley ball to give a small resistance and get back to the normal position. So expansion of web spaces வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும். And you can do flexors and extensors, elbow flexors and extensors. ஏன்னா எப்பவுமே நம்ம flexion positionல தான் வச்சிருக்க போறோம் till the elbow level. So the pianist is going to keep this, not only this, till elbow வரைக்கும் அவங்க அப்படிதான் வச்சிருக்க போறாங்க. So generally you can do 2-3 stretches for the elbow and also for the shoulder. ஏன்னா everything is going to be in a contracted position. நீங்க expand பண்ண போறது கிடையாது. For example 6 or 7 hours the concert goes. So what you can do is you can generally hold your fingers like this. So that is in the opposite way. Flex it like this and extend the whole elbow. Whole finger. Okay, whole hand. Yeah. Whole hand. அதாவது flexionல இருந்து எடுத்துட்டு வரணும். கை வந்து மடங்கி இருக்கணும். Elbow should be closed and you have to put your fingers outside you. That it should be facing outside. Just press it this level. Yes, exactly. So just take it out. Take it out. So this will expand your flexors of your forearm. அதே மாதிரி extensors பண்ணலாம். Extensors is keeping your fingers again outside in an opposite way. Either just close it like this from another hand. Yes, press it here and slowly expand from the elbow. Okay. Yeah. Now you can feel the stretch on the extensor. Stretch. Yeah. Yes. So both the aspect, either pianist mattum illa, a drummer can do
a guitarist can do, a violin a person can do. So every musician who is having, maximum all the musicians are having in the flexed posture, Awesome. shoulders, elbow, I think ellame. this is the best tip I have heard. இந்த வீடியோ பாக்குற ஆடியன்ஸ்க்கும் இது வந்து பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன் இது. This is a very simple warm up, but Yes. none of us do. Musicians never do this. They never think, okay, என்னோட எல்போவை வந்து நான் வந்து ஃப்ரீ பண்ணணும், அங்க இருக்க மஸ்குலர் ஸ்ட்ரக்சரை வந்து நான் வந்து வார்ம் அப் பண்ணணும்னு யாரும் திங்க் பண்றதில்ல. எல்லாரும் ஃபிங்கர் பத்தி திங்க் பண்ணுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி. பட் எல்போ பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் a best tip we ever heard. ஓகே ஜேஎஸ், நீங்க என்ன பின்னாடி ஸ்மைலி பால்லாம் வச்சிருக்கீங்க? ப்ரொஃபசர் சொன்னவனே ப்ரொஃபசர் சொன்னோடனே நம்ம எடுத்து வச்சிடணும். ஸ்மைலி பால் நாங்களும் யூஸ் பண்றோம்ல கையில ஸ்ட்ரெச் பண்றதுக்கு. ஒரு பேராசிரியர், ஒரு பிசியோதெரபிஸ்ட் சொல்றது நம்ம கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பா கேட்கணும். ப்ரொஃபசர், இப்போ இன்னொரு பெரிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் மட்டும் இல்ல, இது வந்து ஒரு ஈகோ சம்பந்தமான ஒரு விஷயம், ரைட்? மியூசிஷியன்ஸ்க்கு இது ஜென்ரலி சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்ட்ரைட்டா 6 hours நான் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணுவேன், எனக்கு தூக்கமே தேவை கிடையாது, எனக்கு வந்து ஒரு மியூசிக் ஒரு ஸ்பார்க் வந்துடுச்சுன்னா நான் அப்படியே கண்டினியூஸா ஃபார் எவர் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயமா ஆயிடுச்சு, இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியில. So we are all inspired by Rahman basically, because Rahman வந்து நைட் தான் ஒர்க் பண்ணுவாரு அப்படின்றதே வந்து ஒரு புது நியூஸ். 92ல அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரும்பொழுது, so everybody started following that pattern. Okay, நைட் உட்கார்ந்தா தான் நமக்கு வந்து நல்ல கிரியேட்டிவ் ஐடியா வரும். So இப்போ கரெக்ட், எல்லாமே அதான் ஃபாலோ பண்றோம். ஐ மீன் சந்தோஷ் நாராயண் அதான் பண்றாரு, அனிருத் தான் பண்றாரு. So how important is sleep? ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்க எம்பசைஸ் பண்ணி உங்களோட தாட்ஸ் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதாவது இப்ப நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வாட் ஐ குட் அப்சர்வ் இஸ், as a musician வந்து it's become a trend that we are working in the night hours. I don't need sleep. நான் வந்து work பண்ணா போதும். See, I don't need sleep அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லயே it's very clear that that's your willpower which is telling that I don't need sleep. It's not your body which is telling you that it doesn't need sleep. So generally when you don't maintain your circadian rhythm, அதாவது sleep வந்து ஒரு human being at least 6 to 8 hours ஆவது இருக்கணும். That rhythm has to be maintained for a human. Why? Because நம்மளோட hormone levels வந்து there are few hormones which secretes in the daytime and there are few hormones which secretes in the night time. So the nighttime secreting hormones வந்து the body has to be at rest, and the daytime secreting hormones வந்து the body has to be awake. And there are certain digestive system, everything has a pattern in working, and we are disturbing everything just because our mindset is like that level. My willpower is like I have to be more productive அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். That's the concept behind, that's a basic point. Everybody wants to be like, this time I have given a nice tune, might be the next time even more a bigger one. So அதுதான் நம்ம யோசிப்போம். Not only as a musician, everybody in a trending world now. So எல்லாருமே வந்து productivity தான் யோசிக்கிறோமே தவிர்த்து, even though the medical help is so much, nobody is taking the few steps in preventing ourselves. And the prevention அப்படிங்கிற விஷயம் வந்து is coming down slowly than having that concept is like medical people, it is well advanced now, they can help us. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. So what I feel is the prevention part. நம்ம ஏன் இங்க போகணும்? Why we have to go to that aspect of getting இல்ல மரியம், பிராக்டிகலா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அதோட ரீ ரெக்கார்டிங், மிக்சிங் ப்ராசஸ் எல்லாம் அந்த கடைசி சமயத்துல தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 5-6 நாள் வந்து ஸ்டுடியோ விட்டு வெளியிலே வரமாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க, உள்ளே உட்கார்ந்து வேலை செய்வாங்க. அது தவிர்க்க முடியாதது. பட் நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரிவென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். பின்னாடி வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதாவது இப்போ வளர்ந்து வர மியூசிஷியன்ஸ் வந்து இதை வந்து ஒரு டெஸ்ட்மெண்டா எடுத்துக்கணும், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. பிகாஸ் வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங் இஸ் எவ்ரிபடி யூ see in the internet who is giving interviews are talking about it like, நான் லாஸ்ட் 4 days நான் தூங்கவே இல்லை, நான் வந்து தூங்காம வந்து இந்த ஒர்க் பண்ணி முடிச்சோம். I mean anybody, right? Not just the musicians, even the ones who is doing the editing or post processing or graphic design. So இது வந்து ஒரு அதனால I call it a ego, because this is like, okay, நான் இப்படிதான், என்னால இப்படி பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு ஃபோரமா இருக்கு. ஸோ ப்ரொஃபசர், நீங்க சொன்ன மாதிரி இந்த எபிசோட பார்க்குற மியூசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் இதை ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைல்ல இந்த சேஞ்ச் பண்ணாங்கன்னா it will be really beneficial.
definitely need 6 to 8 hours sleep, sir. Aதாவது 8 hours is a general thing. We have to have 8 hours sleep must. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா the productivity level of yours also increases. Generally when you don't have sleep and the anxiety problems, panic attacks ஆகுறது, quick anxious ஆயிடுறது, யாராவது ஏதாவது சொன்னா கொஞ்சம் hypertensive ஆயிடுறது, all this is basically based on sleep. Diabetic levels, so sugar levels, alteration of blood sugar levels, இது எல்லாமே வந்து need sleep. And as a musician or for a music population, I think sleep is very important. அப்பதான் அவங்க நிறைய பேருக்கு வந்து they can be so soothing. இதோட ரிலேட்டிவா இன்னொரு விஷயமும் பார்க்க போகும்போது, இந்த கோவிட் வந்த நாள்ல வந்து நிறைய பேருக்கு வருமான இழப்பு, மன நிம்மதி எல்லாம் இல்லாம இருக்கும்போது ஆன்லைன் மியூசிக் கிளாஸஸ்ன்றது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. ஆன்லைன் மியூசிக் கிளாஸ். ஆனா வந்து அதுல இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா டைமிங். ஒரு அமெரிக்கால இருக்க ஸ்டூடெண்டோ, ஒரு யூரோப்ல இருக்க ஸ்டூடெண்டோ, ஒரு சென்னையில இருந்து ஒரு மியூசிக் மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிறாருன்னா நிச்சயமா டைம் டிஃபரன்ஸ் வந்து பெரிய லெவல்ல இருக்கு. அதாவது எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து காலையில 3:30க்கு கிளாஸ் ஆரம்பிச்சு காலையில 9 மணி வரையும் எடுப்பாரு, 9:10. அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock ஆரம்பிச்சு நைட்டு 12 மணி வரையும் எடுப்பாரு. ஸோ இது வந்து அது ஹெட்ஃபோன் போட்டுட்டு மியூசிக் வாசித்துட்டு, ஒரு கீபோர்டிஸ்டா இருந்தா கூட பரவாயில்ல, அது கிட்டாரிஸ்ட், ட்ரம்மர், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல் அந்த கேமரா பொசிஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு. ஸோ இப்ப நீங்களும் வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஸர், நீங்களும் கோவிட் சமயத்துல கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க அப்படின்னு இருக்கும்போது இதனால வர பாதிப்புகள் இப்பயும் நிறைய பேர் அது வந்து என்ன சொல்றது, எந்த காலத்துலயும் சொல்லும்போது அருண் சொல்லுவாரு, கலை வணிகம், வணிகம், பணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் போது அது தவிர்க்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ், மியூசிக் கிளாஸ் மட்டும் இல்ல, ஜென்ரலா ஆன்லைன்ல வந்து ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது என்ன ப்ரிகாஷன், இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய ப்ரிகாஷன், நம்ம வந்து பாதுகாப்பு நடவடிக்கை, ஏன்னா ஹெட்போன் போட்டுட்டே இருந்து பண்ண வேண்டி இருக்குது. இதற்கான ஏதாவது தீர்வுகள் இல்ல கொஞ்சம் அதை குறைச்சிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் ஏதாவது இருக்கா ப்ரொஃபசர் சார்? எஸ் சார். சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இஸ் பிகம் a very trend now. கோவிட் முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் ஸ்டில் ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் கோயிங். இது மியூசிக் மட்டும் இல்ல, the many things like chess இருக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, சிங்கிங் இருக்கு, so many things they are doing online classes. In fact டியூஷன்ஸ் கூட ஆயிடுச்சு இப்ப, ஆன்லைன் டியூஷன். சோ இதுல பேசிக்கலி என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் ஹவர்ஸ் we sit together. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் ஸ்டூடெண்டோ இல்ல வந்து ஒரு ஜென்ரலி ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்துக்கோனா 2 கிளாஸ் டியூரேஷன் இருக்கு அப்படின்னா he is going to sit for 2 hours continuously. So அந்த 2 ஹவர்ஸ்ல வந்து we have to concentrate on his sitting position. மொதல் விஷயம் sitting position is eye level with the system. So அவங்க சிஸ்டமோட ஈக்குவலா இருக்கிற ஐ லெவல்ல இருக்கா மானிட்டர் இல்ல they are adapting their system. They can sit in a different possible way. எல்லாருமே ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா 2 hours நம்ம இருக்க போறது கிடையாது. சோ இதுவுமே மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கொண்டு வருது. So this musculoskeletal problems are very more now. In fact, if a school going children நம்ம பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸஸ்ல இருக்கிற children they opt for 2 things now. ஆன்லைனும் எடுக்கலாம், ஸ்கூலுக்கும் போகலாம், காலேஜ் முடிச்சிட்டு வந்து கூட they have online classes, music classes நிறைய இருக்கு. இப்போ இவங்க முடிக்கும் போது என்ன ஆகுதா, I get back pain, I have neck pain, எனக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த ஷோல்டர் இப்படியே வச்சு உட்கார்ந்து இருக்கிறது. So they go at an ease position, ஒரே சைடுல they go at an ease position to listen to. So அது வந்து அவங்களுக்கு வந்து they are at rest, they are not in class. மொதல் விஷயம் பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியால இருந்து whatever they want to observe they are observing. So இந்த மாதிரி இருக்கும்போது they adapt to an faulty posture, faulty position. So இது வந்து functionally வந்து ப்ராப்ளமா இருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப தெரியாது, might be in a first class, second class, தெரியாது. Years together if they are going to attend like this, physical activity குறைஞ்சிரும், musculoskeletal aspect ஓட health குறைஞ்சிரும், their posture is going to go for a toss, and also their muscle texture and also the muscle strength கண்டிப்பா இது எல்லாமே is going to go for a toss. So இதை எப்படி prevent பண்ணிக்கலாம்? Still the advanced technology is there. நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும்போது கண்டிப்பா ஆப்ட் பண்ணலாம், because we are going to reduce the transportation and the cost reduce environment also we are going to save everything அப்படின்ற போது we going to opt for online classes. அப்படி இருக்கும்போது அது தவிர்க்க முடியாது. இப்ப இருக்க சூழல்ல சென்னை மாதிரி ஒரு பெருநகரங்கள்ல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு வர்றதுக்கான ஒரு விஷயங்கள் வீட்ல இருந்தே பண்ண முடியும், மியூசிக் பார்த்துக்க முடியும், ரொம்ப நல்ல விஷயம் தான்.
we got to opt for that. அப்படி opt பண்ணும்போது what we can do is ஒரு 30 minutes one time we can take a break if it's going to be a long class. And the 30 minutes break la you can go for a small walk, 5 minutes, just go out of your house and take a small walk, or inside a house also you just walk for 5-10 minutes, get back to the position. Make sure that your chair is very, very comfortable, your table is comfortable, your system height is comfortable. So idella ergonomically நம்ம கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கணும். If a person is sitting, கால் கீழ எட்டல, சேர்ல இருந்து கால் எட்டல, தொங்க போட்டுட்டே இருக்காங்க 2 hours 3 hours, கண்டிப்பா for sure they will have leg pain. So it's not under rest இல்லைங்களா? So தொங்க போட்டுட்டே இருக்கிறதுக்கு calf muscles will be painful. So அது வந்து stretch ஆகணும். So இது எல்லாமே கம்ஃபர்டபிளா அந்த பொசிஷன்ல ஒரு ஆப்டான upright postureல உட்கார்ற மாதிரி ஒரு பொசிஷன் வந்து நம்ம செட் பண்ணணும். If you are going to have an online classes continuously. Musiciansக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, if they are going to take, for the teachers particularly, they're going to take the class, make sure your comfort level is first. So நீங்க கம்ஃபர்டபிளா இருந்தாதான் you can produce many musicians as much as possible very productively. So make sure that you are very comfortable. 30 minutes ஒரு தடவை break, and also the station of working, that is I would like to say working station அப்படிதான் நம்ம சொல்லணும். Still we are at home comfortable, and அந்த working station க்கு வரும்போது your chair, your table, desk, everything has to be aptly set. For example, I can see Arun sir's cabin, which is completely equipped. And everything is set. You can sit and play. That's it. So every now and then I don't have to change it. We have to fix it properly so that we can take it nicely. So 30 minutes, corporates, they have a rule 30, 60, 19. So 30 minutes you need to take a break. 60 minutes you need to drink water, and 90 minutes you have to use washroom. So either one, it's applicable for everyone, those who are sitting and working. It's the best way to, nature's call. First, you have to hydrate yourself, and you have to make your physical activity as well. So 30, 60, 90 is much appreciated for everyone around. 30, 60, 90. Okay, Professor, thanks so much for your time. Like we all talked here, it's very important that, நீங்க உங்களுடைய physiotherapy standpoint, உங்க research standpoint, you're offered great wisdom. So the stretching exercises இருக்கட்டும், the simple rules இருக்கட்டும், hydration இருக்கட்டும், workstation ethics இருக்கட்டும், we learned a lot. I think it'll be very useful for all our listeners and audience. Thanks so much. நன்றி மரியம், ரொம்ப அற்புதமான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டேன். Thank you, sir. Thank you so much, both of you, for having me. It's a wonderful podcast. Thank you so much. Thank you. பாட்காஸ்டோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய சிறப்பான ஆதரவு உத்வேகம் அளிக்கக்கூடியதா இருக்கு. முக்கியமா எபிசோட் 3ல கார்ஸ் அண்ட் ரகு தீக்ஷித் பத்தி அலசி ஆராய்ந்த போது நீங்க கொடுத்த ஆதரவு, நாங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், அந்த ரகு தீக்ஷித் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், கார்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. நிறைய இசை ஆர்வலர்கள், இசை மாணவர்கள், இசை ஆசிரியர்கள் மியூசிக் ஆடிட்டோரியம் பத்தி நீங்க விவாதிச்சது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய செய்யுங்க, இந்த மாதிரி ஆடிட்டோரியத்தை பத்தி நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய இமெயில்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் அடுத்தடுத்த எபிசோடுக்கு இன்னும் சிறப்பா பங்களிக்கணும்ன்றது நாங்க முடிவு பண்ணிருக்கோம். Yeah, the music copyright topic was well received, I believe. So we had a lot of friends who reached out and talked about it. A lot of musicians specifically Instagramல reach out பண்ணி இப்படி சொல்லிருக்கீங்க, but we also think the other way around. So it's a great topic to explore, do one more round. So we're going to bring the experts again next episode to touch on the music copyright. So like Jace, you said, debates are the most healthiest thing, right? That's how democracy works. So we will get this through. So thanks so much again, audience. Thanks for all the love and support. Happy Deepavali. Have a great time. Happy Deepavali. Nandri. See you all.